கடும் புயல் காரணமாக 40 ஆண்டுகளில் இல்லாத கனமழை காரணமாக வீடுகள் சூழப்பட்டு மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். இதுவரை 11,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளம், மரங்கள் முறிந்து விழுதல் போன்ற அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துள்ளது. இந்த பாதிப்புகள் எங்கு நிகழ்ந்தது, தற்போது என்ன நிலவரம் பார்க்கலாம். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலை உள்ளடக்கிய ஐபீரிய தீபகற்பத்தை தாக்கிய லியோனார்டோ புயலால் ஏற்பட்ட பெருமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக தெற்கு ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் சில பகுதிகள் கடுமையான இடையூறுகளை எதிர்கொண்டன. இந்த ஆண்டு ஐபீரிய தீபகற்பத்தை தாக்கும் 7வது புயல் லியோனார்டோ ஆகும். கடந்த வாரம் போர்ச்சுகலில் 5 பேர் இறந்தனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவித்தனர். தெற்கு ஸ்பானிஷ் பிராந்தியமான அண்டலூசியாவின் சில பகுதிகளில் ஒரே நாளில் 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தது. இது பல மாதங்களில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவிற்கு சமம். மேலும் பல்வேறு சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளை முடக்கியுள்ளன. மாட்ரிட் பகுதியில் ஒரு வருடத்தில் பெய்யும் மழையின் அளவை விட மலை கிராமமான கிராசலேமாவில் 16 மணி நேரத்தில் அதே அளவு மழை பெய்துள்ளதாக அண்டலூசியா பிராந்திய தலைவர் ஹுவான் மானுவல் மொரானோ தெரிவித்தார். மலாக்கா மாகாணத்தில் ஒரு பெண் தனது நாயை காப்பாற்ற முயன்றபோது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாகவும், அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும், அடையாளத்தை உறுதி செய்ய சோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல போர்ச்சுகலில் அலண்டஜோ பகுதியில் சுமார் 70 வயதுடைய ஒருவர் அணைக்கு அருகிலுள்ள சாலையில் தனது கார் அடித்து செல்லப்பட்டதில் இறந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்டை பிராந்தியமான சாண்டரமில் அதிகாரிகள் டாகஸ் நதிக்கு அதிகபட்ச வெள்ள எச்சரிக்கையை விடுத்தனர். தலைநகர் லிஸ்பனுக்கு தெற்கே சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்காசடோசாலில் சாடோ நதியின் கரைகள் உடைந்து நகர மையத்தை வெள்ளத்தில் மூழ்கடித்தது. நகரத்தின் சில பகுதிகளில் நீர்மட்டம் 2 மீட்டர் வரை உயர்ந்தது. ஸ்பெயினை போலவே வரும் நாட்களில் போர்ச்சுகலிலும் அதிக கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் மூலம் வெள்ள அபாயம் உள்ள ஆறுகள் மற்றும் அணைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன.